வணக்கம் நண்பர்களே, நான் ஈட் மோ லூஸ் மோ. இன்று உங்களுக்கு 2 வாரத்தில் 10 கிலோ எளிதாக குறைக்கும் எதிர்வாயு உமிழ்தல் தடுப்பு உணவு திட்டத்தை பகிர விரும்புகிறேன். பலர் வெற்றி பெற்றனர். தொடர்புக்கு admorelosmore7@radgmail.com அல்லது 6284306522. நாம் உங்கள் எடை குறைப்பு பயணத்தை இன்று தொடங்கலாம் மற்றும் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க சில முக்கியமான படிகளை எடுத்துக்கொள்ளலாம். எடை குறைப்பு என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல, அது வாழ்க்கை முறை மாற்றம் ஆகும். இதை நோக்கி நாம் தொடங்கும் போது எடை குறைப்பு மட்டுமல்லாமல் உடல் நலமும் மனநலமும் மேம்படுகிறது. எதிர்வாயு உமிழ்தல் தடுப்பு உணவு திட்டங்கள் மிகச் சிறப்பாக வேலை செய்கின்றன, ஏனெனில் இவை உங்கள் உடலை கேன்சர் மற்றும் பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாக்கும் தன்மை கொண்டவை. இது கேன்சர் செல்களை தடுப்பதில் உதவுகிறது, அதே நேரத்தில் வீக்கம், மெலிவுத்தன்மை, நீர் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் சிறந்த உணவு திட்டம் ஆகும். மேலும் இது நீண்ட கால நோய்களிலும் உதவுகிறது மற்றும் உங்கள் நோய் ஒப்புமை திறனை மேம்படுத்த உதவும். எதிர்வாயு உமிழ்தல் தடுப்பு உணவு திட்டங்கள் மற்றும் எடை குறைப்பு தொடர்பான பல நன்மைகள் உள்ளன. இது உங்கள் உடலை மேலும் பல்வேறு நோய்களிலிருந்து காப்பாற்றுவதோடு உடல் மெலிவுத்தன்மை மற்றும் நீர் பற்றாக்குறையை குறைப்பதில் மிகச்சிறந்தது. இந்த உணவு திட்டம் மூலம் நீண்ட கால நோய்களும் சரிசெய்யப்படுகின்றன மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படுகின்றது. அதனால் இந்த வரைபடம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதனால் சாப்பிடாமல் எதிர்வாயு உமிழ்தல் தடுப்பு உணவுடன் தொடங்குவோம். 2 வாரங்களில் 10 கிலோ எளிதில் குறைக்க உதவும் இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது காலை நேரத்தில் தொடங்கும் பானத்துடன் இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். இதற்கு நான் உங்களுக்கு 2 விருப்பங்களை வழங்கப் போகிறேன், இதனால் நீங்கள் உபயோகிக்க விரும்பும் முறையை தேர்ந்தெடுப்பதற்கு வசதி ஏற்படும். முதல் விருப்பம், மைய நீர் உடலின் விரைத்தலை காலை நேரத்தில் நிறுவுவது. இது உங்கள் உடலில் இருந்து உள்ளமைப்புகளை வெளியேற்றுவதற்கும் உடலை சுத்தமாக மாற்றுவதற்கும் உதவுகிறது. எதிர்வாயு உமிழ்தல் தடுப்பு பான விருப்பமாக வெள்ளரிக்காய் மற்றும் மிளகாய் தூளை பயன்படுத்தி தண்ணீர் தயாரிக்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஒவ்வொரு மேசைக்காய் 1 ஜீவகம் தாராளமாக சேர்க்க வேண்டும். முளையக்காயை தூளை பயன்படுத்தி அதோடு சில இஞ்சி துண்டுகளை சேர்க்கலாம். மேலும் ஒரு சின்ன பிச் மிளகு தூளை கூட சேர்க்கவும். இப்போது இந்த கலவை மிளகு தூள் மற்றும் வெள்ளரிக்காய் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை போன்றவற்றை வழங்குகிறது. வெள்ளரிக்காயின் கருக்குமின் உடலை உறிஞ்ச உதவுகிறது மற்றும் உங்கள் எதிர்வாயு உமிழ்தல் தடுப்பு நன்மைகளுக்கு சிறப்பாக வேலை செய்கிறது. ஆகையால் இந்த சமையலை முயற்சி செய்து கீழே கருத்து பகுதியில் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என எனக்கு தெரிவியுங்கள். இது உங்கள் செல்களை விரைவில் மெலிவதற்கும் மேலும் உங்கள் எதிர்வாயு உமிழ்தல் தடுப்பு நன்மைகளுக்கு உதவ சிறப்பாக வேலை செய்கிறது. ஆகையால் இந்த எதிர்வாயு உமிழ்தல் தடுப்பு பானத்தை முயற்சி செய்யவும். இரண்டாவது விருப்பமாக, நீங்கள் முதலில் கூறிய பானத்தை தயாரிக்க முடியாவிட்டால் ஒரு கண்ணாடி ஊர்வலமான தண்ணீரில் 1 எலுமிச்சையை சிதறச் செய்து கொள்ளலாம். இதற்கு கூடுதலாக ஒரு சின்ன பிச் மிளகு தூளை சேர்க்கவும். இப்போது இது அடிப்படையாக உங்கள் நோய் ஒப்புமை திறனை எழுகிறது மற்றும் உகந்த தனிமனித செயல்முறையை உதவுகிறது. மேலும் இது உங்கள் உடலில் வைட்டமின்கள் மற்றும் சி ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்துகிறது, இது எடை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்கள் கொழுப்பு குறைப்பு நன்றாக வேலை செய்கிறது. ஆகையால் இந்த பானத்தை முயற்சி செய்து கீழே கருத்து பகுதியில் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என தெரிவியுங்கள். விரைவில் நம் காலை உணவுக்கான எதிர்வாயு உமிழ்தல் தடுப்பு உணவு திட்ட விருப்பங்களை பார்க்கலாம். இதற்காக நான் உங்களுக்கு 2 விருப்பங்களை வழங்கப் போகிறேன். முதலாவது விருப்பம் அடிப்படையாக எளிதில் தயாரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், விரைவில் உண்ணக்கூடியதாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும். நான் பேசி வருவது முந்தை பருப்பு சீலா உண்ண பற்றியதுதான். இது கார்ப் குறைவானது,
புரதக் கருத்து சிறப்பாக உள்ளன மற்றும் எடை குறைப்பதற்காக மிகச்சிறப்பாக வேலை செய்கிறது. இந்த சமையல் முறையை என் சேனலில் முழுமையாக பகிர்கிறேன். இதற்கு மிகவும் குறைந்த பொருட்கள் தேவை, சுலபமாக தயாரிக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது, முந்தை பருப்பை சுமார் 4 முதல் 5 மணி நேரம் அல்லது முழுவதுமாக ஊறவைத்து வைத்துக் கொள்ளவும். ஊறவிட்டு சில பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் சில வேறு பொருட்களுடன் அதை நன்கு அரைத்துக் கொள்ளவும். பின்னர் மாவோடு சரியான கலவையை பெற்றால் அதை ராய் அல்லது சாசன் அல்லது கறி இலைகளால் சாதாரணமாக சீசன் செய்யவும். நீங்கள் செய்ய வேண்டியது வெறும் முந்தை பருப்பு சீலாக்களை தயாரித்து கொதிந்த தேங்காய் சட்னி அல்லது புதினா சட்னியுடன் உண்ணவும். இது மிகவும் ரசிக்கத்தக்க மற்றும் சத்தான காலை உணவாக இருக்கும். இதனால் உங்கள் உடல் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுவதோடு எடை குறைப்பதற்கும் உதவும். மேலும் இது உங்கள் உடலில் மெதுவாக புதிதாகும் நீண்ட நாள்கள் முழுவதும் சத்துடைமையை மேம்படுத்துகிறது. இந்த 2 விருப்பங்களும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. முதல் விருப்பம், வெள்ளரிக்காய் மற்றும் மிளகாய் தூளை பயன்படுத்தி தயாரிப்பு உங்கள் உடலில் நீர் மற்றும் உமிழ்தலின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இது உங்கள் உடலை உடன் சுத்தமாக்குவதோடு கீழே கூறிய நோய்களை தடுக்கும் சக்தியை அதிகரிக்கிறது. அடுத்ததாக, முந்தை பருப்பு சீலா உண்ணும் வழிமுறை எளிமையாகவும் சத்தாகவும் சுவையாகவும் இருக்கும். இது உங்கள் காலை உணவிற்கு சிறந்த தொடக்கம் அளிக்கிறது மற்றும் உடலின் முழு தினசரி ஊட்டச்சத்துக்களை நிரப்புகிறது. இந்த 2 முறைகளும் உங்கள் எடை குறைப்பு திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எடை குறைப்பு என்பது ஒரு சீரான செயல்முறை. அதற்காக குறைந்த கார்போஹைட்ரேட், அதிக புரதம் கொண்ட உணவுகளை உட்கொள்ளுவது முக்கியம். இது உங்கள் உடலில் சேமிக்கப்பட்ட கொழுப்புகளை எரிக்க உதவுகிறது மற்றும் திடீரென எடை குறைப்பு மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கும் நீடிக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்குகிறது. உங்கள் உடல் மெதுவாக மெலியும், நீர் பற்றாக்குறை குறையும், இதனால் உங்கள் தோற்றமும் உடல் நலமும் மேம்படும். இதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. இது உங்கள் உடலை பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றது. இந்த வழிமுறைகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் 2 வாரத்தில் 10 கிலோ எடை குறைப்பதற்கு உதவுகிறது என்பது உறுதி. இதனால் மட்டுமல்லாமல் உங்கள் உடல் மெதுவாக சீராக்கி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதால் நீண்ட நாள்களுக்கு பிறகு வெற்றிகரமான மற்றும் திடமான எடை குறைப்பு முடிவுக்கு வரலாம். ஆகையால் இப்போது நீங்கள் இந்த பயணத்தை தொடங்கும் நேரம். உங்கள் உடலை மாற்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு செல்லும் முதல் படியை எடுக்க வேண்டும். மேலும் நீங்கள் இந்த திட்டத்தை தொடங்கிய பிறகு உங்கள் உணர்வுகளை மற்றும் அனுபவங்களை கீழே கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளலாம். இது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் மற்றும் உங்கள் பயணத்தை மேலும் சீராக்கும். உங்கள் கருத்துகள் மற்றும் ஆலோசனைகள் நம்முடைய சமூகத்தை மேம்படுத்த உங்களுக்கு உதவும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையால் தயவு செய்து மாட்டாது இந்த பயணத்தில் நம்மோடு சேர்ந்து கொள்கின்றீர்கள் என்பதை உறுதி செய்யுங்கள். இது உங்கள் உடல்நலத்தை மேம்படுத்துவதோடு உங்கள் மனநலத்திற்கும் சிறந்தது. இது போன்ற உணவு திட்டங்களை பின்பற்றுவது உங்கள் எடை குறைப்பு பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவும் என்பதில் எனக்கு தெளிவு உள்ளது. உங்களுக்கு மேலதிக உதவிகள் மற்றும் தகவல்களை பெற எப்போதும் என்னுடன் தொடர்பு கொள்ளவும். நல்ல ஆரோக்கியம் மற்றும் இனிய நாள்களுக்காக எடை குறைப்பு பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க நாம் இணைந்து செயல்படுவோம். நாம் எடை குறைப்பு பயணத்தை தொடங்கலாம். என் காணொளியை விரும்பினால் விரும்பவும், கருத்து எழுதவும். உணவு திட்ட கேள்விகளுக்கு உதவ காத்திருக்கிறேன். ஈட் மோர் லூஸ் மோர் சேனலை சந்தா செய்யவும் மற்றும் ஐகானை அழுத்தவும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஆரோக்கியமாகவும் வலுப்படுத்தி வாழ்க.